இன்னைக்கு தலைநகர் டெல்லி குலுங்குச்சோ இல்லையோ, தலைநகர் சென்னை குலுங்கி இருக்கணும். ஆனா குலுங்கல்ல. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்படி பட்டும் படாமல் வெளிப்படுவது என்பது சரியான அணுகுமுறை அல்ல. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. தமிழ்நாட்டினுடைய அந்த போராட்ட மரபு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபுக்கு எதிரானது. அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொண்டு வெளிப்படணும். அப்ப இதுல பாஜக எதிர்ப்புல தயக்கம் காட்ட வேண்டியதில்ல. பாஜக எதிர்ப்பில் தயக்கம் காட்டியவர்களை தமிழ்நாடு எந்த இடத்தில் வைத்ததுங்கிறத வரலாறு சொல்லுது. தயக்கம் காட்டிய தாவேகா தானே இன்னைக்கு அரசியலற்ற அரசியல் விளைச்சல் சரியாயிரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டெல்லியில நடந்தது ஒரு அடக்குமுறை. வலுக்கட்டாயமா அவங்க எல்லாருமே குண்டுக்கட்டாக தூக்கி செல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க தமிழகத்துல நடந்தது அப்புறப்படுத்தி இருக்கும். அவங்களுக்கான நேரத்தை கொடுத்துட்டு அதன் பிறகுதான் அப்புறப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாதிப்பு? டெல்லியில் நடந்த போராட்டத்தை நோக்கம் கற்பிக்கிறது பாஜக. அந்த போராட்டத்தின் மாண்பை புரிந்து கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு. அந்த போராட்டத்தின் போக்கு எப்படி அமையும் என்பது அவர்களுக்கு இன்னும் விளங்கியதா இல்லையா என்று தெரியல. அந்த போராட்டம் ஒரு மாண்பான போராட்டம், வெகுமக்கள் போராட்டம், கல்விக்கான போராட்டம், மாணவர்களின் தலைமுறை கனவு போராட்டம். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை ஒன்றிய அரசு மோசமாக கையாளுங்கிறது நல்லா தெரியுது. தமிழ்நாட்டில் அதனுடைய தாக்கம் குறைவாதான் இருக்கு சொல்ல போனா. ஏன்னா தமிழ்நாடு தான் நீட் எதிர்ப்புக்கான விதை போட்ட மண். நீட்டை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட போது எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. எல்லா சட்டமன்றங்களும் அதை ஏற்றுக்கொண்ட போது ஏற்க மறுத்த சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம். எல்லா முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்ட போது ஏற்காதீங்கன்னு எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு மரபு பாரம்பரியம் நமக்கு இருக்கு. அந்த வரலாற்று பின்பு நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மண்ணுல இன்னைக்கு தலைநகர் டெல்லி குலுங்குச்சோ இல்லையோ, தலைநகர் சென்னை குலுங்கி இருக்கணும். ஆனா குலுங்கல்ல. ஆனாலும் இந்த இளைஞர்கள் அந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு எடுத்து செல்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு பாராட்டுகள். தமிழ்நாடு அரசு இதை ஊக்கப்படுத்தணும். சொல்ல போனா இன்னும் வீதிக்கு வீதி போராட்டம் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கான உணர்வை தமிழ்நாடு அரசு இன்னும் வலுப்படுத்தணும். ஆனால் தமிழ்நாடு அரசு இப்படி பட்டும் படாமல் வெளிப்படுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. ஒன்றிய அரசு கல்வியில நம்மள்ட்ட மோதிக்கிட்டு இருக்கு. கல்வியுடனான அந்த கொள்கைக்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியலே அதுதான். இன்னைக்கு வேணா ஒரு அரசியலற்ற அரசியல் எமர்ஜா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது கல்விக்கான அரசியல் தான். 100 வருஷமா கல்விக்கான அரசியலை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது நான் பிராமின் மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நீதி கட்சி, திராவிடர் கழகம், அப்புறம் திராவிட திமுக ஆட்சிகள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள், நீட்டு மசோதா தொடர்பா சட்டமன்றத்துல முன்னோடி வரும்போது 234 பேர்ல 230 உறுப்பினர்கள் ஒரே கருத்துல நின்னோம். 4 உறுப்பினர்கள் தான் வெளியே போனாங்க. அவங்க பிஜேபிக்காரங்க. அப்போ 230 உறுப்பினர்களும் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க. அப்ப பாஜகவை தவிர எல்லா கட்சியும் ஒத்த கருத்தில் நிற்கிறோம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கள நிலைமை. இப்ப இந்த அரசு இதைத்தான் கணக்கில் எடுத்துக்கணும். பிஜேபி மட்டும்தான் இதுல அந்த சைடு நிக்குது. நம்ம எல்லாம் இந்த சைடு நிக்கிறோம் என்னும் போது வெளிப்படுத்துவதற்கான வெளியை உருவாக்குவது ஒரு அரசின் கடமை. போராட்டத்தை நசுக்க கூடாது, ஒடுக்க கூடாது. போராட்டத்தை ஊக்கப்படுத்தணும். இந்த அரசு ஊக்கப்படுத்தணும். அரசியலற்ற ஒரு அரசியல் இங்க உருவாகி இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே நீட்சியாவே கேட்குங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரச்சனை இல்லாம இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சாலை போராடக்கூடிய இடம் கிடையாது அப்படின்றாங்க. இந்த துறை சார்ந்த நீட்துறை சார்ந்த மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் திரைப்படம் குறித்து பேசுறாரு. அமைச்சர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க? இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், காவல்துறை நடத்தப்படக்கூடிய அந்த அடக்குமுறைகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? ரொம்ப துரதிருஷ்டவசமானது. தமிழ்நாட்டினுடைய அந்த போராட்ட மரபு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபுக்கு எதிரானது. அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொண்டு வெளிப்படணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே லைன்ல தான் இருக்கும். தாவேக்காவுக்கு இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களும் நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லக்கூடிய கட்சியா தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அவர்கள் என்ன கொள்கை முன்வைத்தார்களோ அந்த கொள்கையை செயல்படுத்துங்கன்னு சொல்றோம். அந்த கொள்கைக்காக தான் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தின் மக்கள் நில்லுங்கன்னு சொல்றோம். அப்ப இதுல பாஜக எதிர்ப்புல தயக்கம் காட்ட வேண்டியதில்ல. பாஜக எதிர்ப்பில் தயக்கம் காட்டியவர்களை தமிழ்நாடு எந்த இடத்தில் வைத்ததுங்கிறத வரலாறு சொல்லுது.
எனவே அந்த எச்சரிக்கையை நான் வந்து சேர்த்தே சொல்றேன். அதே பாஜக எதிர்ப்புல தயக்கம் காட்டிய தாவேகா தானே இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. அது ஒரு அரசியலற்ற அரசியலின் விளைச்சல், சரியாயிரும். இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அங்க டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பிசிகாவோட நிலைப்பாடு புரியுது. பட் அமைச்சரவையில பங்கு பெற்ற பிறகும் அரசுக்கு இதனுடைய விஷயமா நீங்க என்ன வலியுறுத்துறதா இருக்கீங்க? அதுதான் சொல்றோம். அமைச்சரவையில பங்கு பெற்றதுனாலே நாங்க வாய் மூடி இல்லையே. எங்க கருத்தை சுதந்திரமா சொல்றோம். மக்கள் போராட்டத்தின் பக்கம் நின்று சொல்றோம். மாணவர்களின் குரலாகத்தான் நிற்கிறோமே தவிர இதுல அதிகாரத்தின் குரலாக நாங்க இல்லை. நீட் எதிர்ப்புல கடந்த அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படிங்கறத சொன்னீங்க. கடந்த அரசு அவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் இன்றைக்கு இவ்வளவு போராட்டம் நடந்த பிறகும் கூட அவங்க தரப்புல இருந்து எதுவும் எடுக்காத மாதிரியே தெரியுது. அவங்களும் வெறும் மேம்போக்காத்தானே அணுகிற மாதிரி இருக்கு. எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவங்க மாணவர் அமைப்புகள்லாம் போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரும் டெல்லியில் நடந்த அந்த ஒடுக்குமுறையை கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மாணவர் அமைப்புகள் போராட்டத்துல இருக்கிறாங்கிறதே அவங்க தானே. அவங்க மாணவர் அமைப்பு வேற, அவங்க வேற பிரிச்சு பார்க்க முடியுமா? இத திமுக எதிர்க்கிற அளவுக்கு இல்ல ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிற அளவுக்கு இந்த முதலமைச்சர் எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த எதிர்ப்பின் விகிதம் வந்து குறைவுதான். அவர் ஃபைட் பண்ணார், இவரும் ஃபைட் பண்ணணும். ஏன்னா அது வந்து வெறுமனே திமுகவின் கொள்கை கிடையாது, அது தமிழ்நாட்டின் கொள்கை. தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிரதிபலிச்சார். இது தாவேக்காவின் கொள்கைன்னு சுருக்காம நாம அப்படி பார்க்கல. இது தமிழ்நாட்டின் கொள்கை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிப்படுத்தணும்னு சொல்றோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுக்க அட்லீஸ்ட் டெம்பரரியா ஒரு தீர்வு காண்றதுக்காக இந்த கன்ஃபரன்ஸ் நாங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கும். அந்த பார்வை தவறு. முற்றுமுழுதாக ஒழிப்போம் என்பதுதான் அந்த முழக்கமே. முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்பதுதானே. அதைத்தானே ஒரு கட்சி பிரதிபலிக்கணும். ஒரு போராட்டத்துக்கான உணர்வை வந்து வெளிப்படுத்தும் போது நாங்க வந்து பாதிதான் ஒழிப்போம், கால்வாசி தான் ஒழிப்போம்னு சொல்லிட்டு வர முடியாதுல்ல. நம்முடைய இலக்கியம் நீட்டு தேர்வு ரத்து செய்யப்படணுங்கிறத அதை முன்வைத்துத்தானே ஒரு அரசியலை வந்து விதைக்க முடியும். அதைத்தானே சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த முடியும். அதைத்தானே ஒரு ஆட்சி வெளிப்படுத்தும். அப்போ நீட் தேர்வை ஒழிப்போம் என்பது அது வெறுமனே திமுகவின் கொள்கை அல்ல, அது தமிழ்நாட்டின் கொள்கை. தமிழ்நாட்டின் கொள்கையை திமுக பிரதிபலித்தது. அந்த குரலுக்கு செவிசாய்க்க ஒன்றிய அரசு மறுத்தது. அப்ப இவங்க யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? ஒழிப்போம் என்று சொன்னது குற்றமா? அப்படி ஒரு கருத்தை பொதுமக்கள்கிட்ட வச்சு தேர்தல் அரசியல்ல வந்து மிகப்பெரிய பொதுவெளிக்கு அதை கொண்டு வந்தது குற்றமா? அது குற்றம் இல்லையா? அது வெகு மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலை இல்ல. அவர் மிகப்பெரிய வேலையா அன்னைக்கு இருந்த அரசு செஞ்சிருக்காங்கன்னு அதை எடுத்துக்கணும். நம்ம அதை ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாத்திருக்காங்கன்னு பொருள். ஒரு ஆளுங்கட்சியை நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்லி ஒரு முழக்கத்தை முன் வச்சு சட்டமன்றத்திலே அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கையை ஒரு அறையில சுருங்கிடாம, ஒரு சின்ன போராட்டமா சுருங்கிடாம, ஒரு அமைப்புகள் வட்டத்துல அது நின்றாம ஒரு ரூலிங் பார்ட்டி அதை எடுத்துக்கிட்டு வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு பொருள். அதுல குற்றம் கிடையாது. அது நடக்காம போச்சுன்னா அது அவங்க குற்றம் கிடையாது. நடக்காம போச்சுன்னா அதுக்கு மேல இருந்தவங்க செய்ய வேண்டியவங்க செய்யல. அதுக்கு நான் இங்க பேசும்போதே அந்த இடஒதுக்கீடு விஷயத்த சுட்டி காட்டினேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு விஷயத்துல அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு எப்படி நடந்துச்சு, அந்த சட்டம் பாதுகாப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டாங்க. ஒன்றிய அரசு அன்னைக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னா ஜெயலலிதா அம்மையாரை கேள்வி கேட்பீங்க, ஜெயலலிதா அம்மையாரை கேள்வி பேசுவீங்க, ஜெயலலிதா அம்மையாரை குற்றம் சொல்லுவீங்க. யாரை கேட்டிருப்போம்? ஒன்றிய அரசு தானே கேட்டிருப்போம். அன்னைக்கு அதுல அந்த அம்மா என்ன பண்ணாங்களோ அதைத்தானே போன அரசு செஞ்சதீங்க. அப்ப கேள்வி இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்கறதுல என்ன பயன் இருக்க முடியும்? மோடிட்ட கேட்கணும். ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய மசோதாக்கு நீங்க ஏன் ஒப்புதல் கொடுக்காம இருக்கீங்க? ஏன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறீங்கன்னு அங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். எனவே இந்த மடைமாற்றும் அரசியல் தான் பிரச்சனைங்க. நீங்க பேசும்போது இளைஞர்களை ரெண்டா வகைப்படுத்துறீங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து புரட்சிகரமா இந்த நல்ல காஸ்க்காக நிக்கிறாங்க. அண்ட் ஜனநாயகம் திரைப்படத்துக்காக நிறைய பேர் செலிப்ரேஷன்ஸ் மூட்ல இருக்காங்க. இளைஞர்களை தாண்டி அமைச்சர்களே இன்றைக்கு அப்படிதான் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுல அதிகமா இளைஞர்கள் வேற அமைச்சர்கள் வேற இல்லையாங்க. இளைஞர்கள் தான் நாங்க அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க உள்வாங்கினது எதுவோ அதை வெளிப்படுத்துறாங்க. அவங்களும் அவங்க கொள்கை தலைவர்களாக வைத்திருப்பவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு அதெல்லாம் அபத்தம். அதுதான் தமிழ்நாடு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்தை நோக்கி போகுதுங்கிறதுக்கு இது நமக்கு வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய தனித்துவமான அடையாளங்களை நோக்கி மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவம். நிறைவான கேள்வி, இந்த போராட்டத்தினுடைய நீட்சி எதன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் என்ன பண்ண? கட்டாயம் நீட்டு விலக்கு வந்துவிடும், நீட் தேர்வு ரத்தாகிவிடும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அந்த குரலுக்கு ஒரு பெரிய
வலிமை சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் தனியா நம்ம கடந்து கத்திக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவே அதற்கு பின்னால் வந்திருக்கிறது. அந்த குரலை இன்னைக்கு இந்தியா வெளிப்படுத்துகிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம்.